Let's make brownie. let's make brownie. Let's make brownie. ப்ரௌனி பண்ண ரெண்டு வகையான இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது. ஒன்று ட்ரை, இன்னொன்று வெட். ட்ரையில் மைதா ஃப்ளோர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சாக்கோ பவுடர், சால்ட் அண்ட் சுகர். வெட்டில் பட்டர் அண்ட் சாக்கோ மிக்ஸ், வெனிலா எசன்ஸ், எக். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம ப்ரௌனி பண்ணலாம். 2 எக் ஃபர்ஸ்ட் உடச்சி ஊற்றிடலாம். அடுத்து பிஞ்ச் ஆஃப் சால்ட். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா. அடுத்து 2 ஸ்பூன் ஆஃப் சுகர். அடுத்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணி வச்ச எக் அண்ட் சுகர் மிக்ஸில் நெக்ஸ்ட் மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டர் அண்ட் சாக்லேட்டை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா பீட் பண்ணி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நம்ம கொண்டு வந்துட்டா வெட் இன்க்ரீடியன்ஸோட ப்ராசஸ் இதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு சல்லடை எடுத்து வச்சு அதில் நம்ம மாவை வச்சு நம்ம ஜலிக்கணும். மைதா மாவு ஆட் பண்ண பின்னாடி இப்போது கொக்கோ பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பின்னாடி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வந்துருச்சுன்னா நீங்கள் லிட்டில் பிட் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த திக்னஸ்க்காக கம்மியாகிறதுக்காக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களே டிஃப்ரென்ஸ் நல்லா பார்ப்பீங்க. மில்க் ஆட் பண்ண பின்னாடி இருக்கிற திக்னஸ்க்கும் முன்னாடி இருந்த திக்னஸ்க்கும். அடுத்து தேவையான அளவு சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நட்ஸ், கிரேப்ஸ் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பீட் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை இப்போது ஏர் ஃப்ரையரோட கண்டெய்னரில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நல்லா கண்டெய்னர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மேலே டாப்பிங்ஸாக சாக்கோ சிப்ஸை திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையருக்குள்ளே வைக்கிறோம். இப்போ 1 ப்ரெஸ் பண்ணி பேக்கிங்கில் 160 டிகிரியில் 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஆன் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கையில் எப்பவுமே ஒரு டூத் பிக் வச்சுக்கோங்க. ஸோ உள்ள ப்ரௌனிக்குள்ளே விட்டு பார்த்து அது ஸ்டிக் ஆகாமல் வெளியே வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்டிக் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 to 5 மினிட்ஸ் திரும்பவும் ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணுங்கள். ப்ரௌனி டைமிங் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஸ்டிக் ஆகாமல் வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ரௌனி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டோட்டல் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் செட் பண்ணது 25 மினிட்ஸ். ஸோ இப்போது நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது ப்ரௌனியை நம்ம ஐஸ்கிரீம் கூட வச்சு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா?